ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் நீங்க பண்றீங்க. வணக்கம் மக்களே, இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஜட்ஜி யாரும் பாத்தீங்கன்னா வியானாவும் நம்ம வினோதனும் தான் இருக்காங்க. பாரு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜை பார்த்து குற்ற உணர்ச்சி இல்லாம தான் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு சாட்சியா கூப்பிட்டு விசாரிக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவை கூப்பிடுறாங்க. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ண தப்புக்கு நாங்க ஏன் பாதிக்கப்படணும், அதாவது மைக்கு மறைச்சு பேசினதுக்கு வந்து நாங்க ஏன் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வந்து திவ்யாவும் அதான் சொல்றாங்க. இப்ப நீங்க மைக்க மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நாங்க பாதிக்க போறோம். அந்த டீ பால் முட்டை இதெல்லாம் பிக் பாஸ் நம்மள தடை பண்ணிட்டாங்கன்றதப்ப இதை கேட்ட பாரு என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் அதாவது ஒரு சக போட்டியாளர் தான், ஒரு கண்டஸ்டன்ட் தான், அப்படிதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அத ஜட்ஜா இருந்த வியானா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செஞ்ச அந்த தப்பு சக போட்டியாளர்னே வச்சுக்கங்க, நீங்க பண்ண அந்த தப்பு மத்த ஹவுஸ்மேட்ஸோட முட்டை பால் அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்ட மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அரங்கமே எதிர மாதிரி ஒரு கைத்தட்டலை போடுறாங்க. இதை கேட்ட பாரு சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் கூட்டம் சேர்ந்துதான் இதை பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சாண்ட்ராவை சாட்சியா கூப்பிடுறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படின்னு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், பால் முட்டையும் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, தண்டனையை பெருசா கொடுங்க, அப்பதான் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டு இருந்த எதிர்கட்சியான சபரி என்ன சொல்றாருன்னா, இப்ப தப்பு பண்ணியே அவங்களுக்கு அது கிடைக்கல, இப்ப நீங்க இதனால சரி பண்ணா கிடைச்சிருமான்ற மாதிரி பேசுறீங்க, இதுவே ஒரு தப்பு தான், இதனால என்ன பண்றீங்கன்னா பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.